இன்னைக்கு நீங்க நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, எனக்கு வந்து எல்லாருமே நம்மளை நேசிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி நமக்கு பிடிச்சவங்க நம்மளை நேசிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம். எனக்கு பிடிச்சிருக்குப்பா இவங்கள, அவங்க வந்து நம்மளை நேசிக்கணும் அப்படின்ட்டு. தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஒரு லைன் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. டோன்ட் ஃபோர்ஸ் பீப்புள் டு சூஸ் யூ அப்படின்ட்டு. உங்களை வந்து ஒரு மனுஷன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து உங்களை செலக்ட் பண்றது அப்படின்றது அவங்களுடைய விருப்பம். அது வந்து நீங்க சூஸ் பண்றது கிடையாது, நீங்க வந்து நினைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து சினிமா பார்க்கறது பிடிக்கும், ஊர் சுத்துறது பிடிக்கும் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். ஒரு சிலருக்கு சைலண்டாவே இருக்கிறது பிடிக்கும். அப்ப இந்த ரெண்டு ஆட்களும் சேர மாட்டாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, நிறைய விதமான பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இந்த பீப்புள்ஸ்க்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய ஹேபிட் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா யோசிப்பாங்க, ஒவ்வொரு விதமா பேசுவாங்க, ஒவ்வொரு விதமா நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து சேர்றது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். அதுக்காக சேரவே மாட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனால் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்றது இருக்கணும். இப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து, சரி பரவாயில்லப்பா உனக்கு இதுதான் பிடிக்குதா, நான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இது ஃபிளெக்சிபிலிட்டியே இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், நீங்களும் இப்படிதான் இருக்கணும், நம்ம சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னாக்கி தட்ஸ் நாட் ஏ பாசிபிள். இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து சாய்ஸஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு காலத்துல இந்த ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, ஷேர் சாட் கிடையாது, இது மாதிரி எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே கிடையாது. இன்னைக்கு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அது காசு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம், பார்த்து அவங்க கிட்ட நீங்க பேசலாம். அந்த ஆப் வந்து இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் ஒன்றும் இல்லை, நிறைய இன்னொன்னு லாங்குவேஜஸ்க்கெல்லாம் இருக்குது. தமிழுக்கு இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்குது, நிறைய லாங்குவேஜ். இப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இவங்களுடைய கேட்டகரி வச்சுட்டு அவங்களே வந்து பயோடேட்டா கொடுத்துருப்பாங்க. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இப்படிப்பட்ட இது பிடிக்கும், நிறைய சாய்ஸஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குனால சாய்ஸஸ் நிறைய இருக்குது. அப்போ ஒரு மாசம் உங்ககிட்ட பேசுறாங்க, பேசி உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறமேட்டு உங்களை விட பெட்டரா இன்னொரு ஆள் வரும்பொழுது அப்படியே அங்க டைவர்ட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது இல்லையா? அப்ப இதெல்லாம் புரிஞ்சிக்க கூடிய ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு கண்டிப்பா இன்னைக்கு தேவைங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. என்ன, ஒரு மனுஷன் சாகுற வரைக்கும் என் கூட தான் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, அது நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்குது. மனுஷங்க வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர் கூட பேசுறாங்க, நிறைய பேர் கூட தொடர்புல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க இவ்வளவு சாய்ஸஸ் இருக்கும் பொழுது இதை விட்டுட்டு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, இதை விட்டுட்டு உங்களை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம நினைக்க முடியாது. ஒண்ணு ஓகே. இன்னொன்னு, உங்களுடைய பிஹேவியர் நல்லா இருந்துச்சுன்னா, நம்மளுடைய கேரக்டர் நல்லா இருக்குது, நம்மளுடைய பிஹேவியர் நல்லா இருக்குது, நம்ம சூப்பரா இருக்கணும், நம்மளுடைய கேரக்டர் வந்து ஃபென்டாஸ்டிக் கேரக்டரா இருக்குது அப்படிங்கும் பொழுது, இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சது இருக்கும். அந்த பிடிச்ச மாதிரியே நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் நீங்க இருந்துட்டீங்கன்னு வைங்களேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த இது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பர்கர் பிடிக்கும், நாளைக்கு அவங்களுக்கு பீஸா பிடிக்கும், நாளான்னைக்கு சிக்கன் ஃப்ரை பிடிக்கும். மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க வந்து அதுலயே இருப்பாங்க. எனக்கு பர்கர் தானே கடைசி வரைக்கும் பர்கர், அப்ப நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன், அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்படிங்கும் மாற்றம் வந்து அவங்களுக்கு பெருசா அதை ஏத்துக்க முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனை நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீ என் கூட தான் பேசணும், என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. நீ நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, நல்லா பேசிட்டு இருந்தான், கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா போயிட்டா அப்படின்னு நிறைய ஸ்டேட்டஸ் பாக்குறோம். இந்த ஃபீலிங் எல்லாம் என்ன காரணம்? இவங்க எல்லாம் ஏன் சோர்ந்து போயிருக்கிறாங்க? ஏன் வந்து இவ்வளவு சோக பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஷயம் தான் நான் சொன்னேன் இல்லையா, யாருமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. காரணம், கடைசி வரைக்கும் ஒருத்தங்க என் கூட இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூடயே ஒருத்தங்க வந்து டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்க முடியாது, நினைக்க கூடாது. அப்படி நீங்க நினைக்கிறதா இருந்தால் உங்களை நீங்க ரொம்ப பிளெக்சிபிளா நீங்க வந்து வச்சுக்க வேண்டியது அவசியம். இப்போ வந்து சில சாப்பாடுலாம் சாப்பிடும்போது சிலருக்கு அது ஒத்துக்காது. சிலருக்கு வந்து பால் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. சிலருக்கு வந்து நான்வெஜ்ல வந்து சில ஐட்டம்ஸ் ஒத்துக்காது. சிலவங்களுக்கு வந்து மாட்டுக்கறி பிடிக்காது, சிலவங்களுக்கு வந்து பீஃப் சாப்பிட்டாக்கே அது அவங்களுக்கு அது அலர்ஜி ஆயிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளெக்சிபிளா மாத்திக்கணும். எனக்கு இப்போ பால் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது, ஃபைன், கரெக்ட் தான். ஆனாலும் நான் திரும்ப திரும்ப பால் சாப்பிட்டு வாந்தி எடுக்க தான் செய்யறேன், அலர்ஜி ஆக தான் செய்யுது, எல்லாமே கரெக்ட் தான். திரும்ப எனக்கு இது கட்டாயங்க, எனக்கு சாப்பிடாம என்னால முடியவே முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்ம திரும்ப திரும்ப இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய உடம்பு ஒரு கட்டத்துல வந்து அதுக்கு அப்படியே அடாப்ட் ஆயிடும். அடாப்ட் ஆயிட்டு அதுக்கேற்ற மாதிரியே மாறிடுது. அதுக்கப்புறமே பால் சாப்பிட்டாக்கி நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை
ஆகாது. ஸோ இதே மாதிரிதான் ஒரு மனுஷங்களும் இவங்க கண்டிப்பா எனக்கு வாழ்க்கையில வேணுங்க, இவங்க இருந்தா நான் என் லைஃப் நல்லா இருக்கும், இவங்க இருந்தாக்கி நான் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், இவங்க இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு, நீங்க சேஞ்ச் பண்றது வந்து தப்பான காரியமா இருக்கும். ஒருத்தவங்க வந்து குடிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்ல கேரக்டர் தான், எல்லாமே ஓகே, பட் அவங்க குடிகாரனா இருக்கிறா அப்படிங்கும்போது எனக்கு இவன் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படிங்கும்போது ஆக்சுவலி நம்ம வந்து ராங் ரூட்ல தான் போயிட்டு, ஏன்னா ஒரு குடிகாரனை வந்து நம்ம பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றது அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. அதே சமயத்துல இவன் இருந்தா நல்லா இருக்கும், இவன் இருந்தா என்னுடைய லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா மாறலாம். ஓகே, அவங்களுக்காக ஃபிளெக்சிபிளா மாறலாம். இன்னொன்னு, இந்த குடிகாரனை வந்து நீங்க குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப என்னுடைய நண்பனை வந்து நான் சொல்லணும், என்னன்னு சொல்லணும், இந்த நண்பன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும். நண்பன் குடிகாரனா இருந்தா சத்தியமா நீங்க ஒரு நாள் குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது இன்னைக்கு நேரத்துலாம் இல்ல, காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்க நண்பன் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரிதான் பேச்சு ஸ்டைல நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. டாக்கிங் ஸ்டைல் அவங்கள மாதிரியே வந்துடும், அவங்கள மாதிரியே வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய பிஹேவியரும் மாறும். அப்போ ஒரு நண்பனை போல நீங்களும் மாறுவீங்க. அப்போ உங்க செலக்ட் பண்ணக்கூடிய பீப்புள், நீங்க யாரை செலக்ட் பண்றீங்க, யாரை நேசிக்கிறீங்க, யாரை வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க வரவங்க பொருளாம் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய லைஃப் வந்து உங்க விருப்பப்படி நீங்க வாழ்ந்துடாதீங்க, அதுவும் தவறு. அதே சமயத்துல நல்லவர்கள் இருக்கிறாங்க, இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்க மூலமா என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்காக உங்களுடைய லைஃப் உங்களுடைய ஹேபிட்டை வந்து கொஞ்சம் நீங்க ரீசேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை பண்றது கிடையாது. அவங்க நல்ல மனுஷன், நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க, அவங்க கூட இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு தெரியும், ஆனாலும் இவங்களுடைய ஹேபிட் இப்படியே தான் இருக்கும். நான் வந்து காலையில என் இஷ்டத்தை தான் எந்திரிப்பேன், நைட்டு என் இஷ்டத்தை தான் தூங்குவேன், என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன், ஆனாலும் இவங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. ஸோ அந்த வார்த்தையின்படி ரொம்ப அழகா இருந்துச்சு, டோன்ட் ஃபோர்ஸ் பீப்புள் டு சூஸ் யூ அப்படின்ட்டு. அப்படின்னா உங்களை சூஸ் பண்ணும், நீ என்னுடைய ஃப்ரெண்டா தான்டா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க எனக்கு பிடிச்சவங்களா இருக்கணும், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க கரெக்டா இருப்பீர்களானால் உங்களை தேடி அந்த மாதிரி ஆட்கள் ஆண்டவர் வந்து அழகா இணைச்சு விடுவாரு. நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், நிறைய ஃபீல்டுல நீங்க பார்க்கலாம். அதர் ஃபீல்ட்ல வந்து அந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கிறது கஷ்டம். ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். ஆனா டாக்டர் ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப சகஜமான ஒரு காரியம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே. அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க உங்க ஃபீல்ட்ல இருந்தால் பெட்டரா இருக்கும். இன்னொன்னு, உங்க ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அது சாத்தியமா இருக்கும். ஸோ மனுஷங்களுடைய மென்டாலிட்டி இதுதாங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்காம அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, என் கூட பேசாம போயிட்டாங்க, என்னை வந்து புரிஞ்சுக்காம போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய சொல்றதுக்கு நீங்க வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு அந்த மென்டாலிட்டி கொஞ்சம், அந்த ஹேபிட் கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களை விட்டுலாம் போகல, அந்த அந்த பாண்டிங் வந்து சரியா இல்லை, அவ்வளவுதான். நீங்க வந்து அவங்களுக்கு தேவைப்படலை, இல்ல அவங்க உங்களுக்கு தேவைப்படலை, ஏதோ ஒரு காரணத்துல இருந்து விட்டு போயிருக்காங்க. விட்டு போனவங்களை வந்து உட்காந்து ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணி உங்களுடைய லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே சமயத்துல கூட இருக்கிறவங்களை அவங்களுக்காக நீங்க வந்து ஏதாவது பிளெக்சிபிளா நீங்க இருக்க முடியுமானால், அவங்களுக்காக ஏதாவது விட்டு கொடுக்க முடியுமானால் அந்த விஷயத்த நீங்க செய்யுங்க. யாராவது கேட்பாங்க, எனக்காக நீ இதை பண்ணு அப்படின்னு கேட்பாங்க, அதை செய்யுங்க. அது நியாயமா இருந்தா செய்யுங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலவங்கலாம் வந்து நீ என் ஃப்ரெண்டா இருக்கணும்னாக்கி நீ என் கூட ஒயின் ஷாப்புக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்டா இருந்தாக்கி நீ வந்து இதை செய்யணும் அப்படி கூப்பிட, கிளாஸை கட்டடிச்சுட்டு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியான டிமாண்ட்ஸ் கிடையாது. அதனால இந்த டிமாண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம். அதே சமயத்துல நீங்க வந்து நல்ல டிமாண்ட்ஸ் இருக்குமானால் அந்த நல்ல டிமாண்ட்ஸ் வந்து நீங்க செஞ்சு கொடுங்க. அப்படிப்பட்ட நபர்களை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து லைஃப். அதனால இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க. அதை விட்டுட்டு என்னை விட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்கன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு காரியம் இல்லை. உங்க விட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கும், இல்ல உங்களுக்கு தேவையில்லாதவங்களா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நீங்க வந்து ஹாப்பியா இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மாதிரி நபர்களை நினைச்சு வருந்துவதற்கு அல்ல. வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மாதிரி நபர்களை நினைச்சு வருந்துவதற்கு அல்ல.